கஞ்சிகள் எல்லாம் காய்ச்சி நோபாளிகளுக்கு நோம்பு திறக்க வைக்கிறார். பள்ளிக்கு வரவங்க பள்ளியில நோம்பு திறக்கிறாங்க, எடுத்துக்கொண்டு போறவங்க எடுத்துக்கணும். இவ்வளவு பெரிய நன்மை என்ன சம்பாதிக்கணும் இருக்குதான். நான் என்ன சொன்னேன், ஊரு உலகத்துக்கு காட்டுறதுக்கு சம்பாதிக்க வேலை இல்லை, பேருக்கு புகழுக்கு வாழ்ந்து வேலை இல்லை. பெரிசா கல்யாண காட்சிகளை செய்யறது பாவம், ஹராம். வீண் வேலையும் செய்யறது ஹராம். நல்லா சம்பாதிங்க, அந்த பணத்தை வச்சு ஒரு ஆகிரத்தை தேடிப்போம். குர்ஆன் வபதகி ஃபீமா ஆதாக அல்லாஹ் தாரல் ஆகிரா, அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிக்கிறான். நான் சொல்றேன், நல்ல குடும்பத்தை கவனிங்க, நல்ல சொந்த பந்தத்தை கவனிங்க, குடும்ப உறவை பேணி நடங்க. குடும்ப உறவை துண்டிச்சு நடந்தா துவா கபூலாவாது, அமல்கள் கபூலாவாது. குடும்ப உறவை துண்டிச்ச நிலைமையில மௌத்தானா சொர்க்கமும் போவேல. புகாரி முஸ்லிம் ஹதீஸ். நோம்புக்கு தயாராகணும்னா எப்படி தயாராகணும்? அரிசி எடுக்கணும், கோதுமை எடுக்கணும், ஐச்சவெல்லாம் எடுக்கலாம். இதுவரை தான் நாங்க தயாரிக்கிறோம். நாங்க தயாரிக்க தின்ன சாமானத்துக்கு அதை தயாரிச்சுதான் தயாரிக்கிறோம். அதல்ல யாரோடையாவது மனஸ்தாபம், யாரோடையாவது கோபத்தாபம், யாரோடையாவது பேசாம கலைக்காம இருக்கிறோமா, அவசரமா இன்றைக்கு பயானோட நாங்களும் பொருட்களை இருந்து நேரத்தை காலத்தை ஒதுக்கி எவ்வளவு பிசிக்கு மத்தியில வாங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த பயானோட சில தீர்மானங்கள் எடுப்போம். சும்மா வந்தாலும் பயானம் பண்ணினாலும் போனாலுங்க எங்களுக்கு பேச ஒன்று கிடைக்கவே, எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும். எங்களை வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் இந்த இந்த முயற்சிகளை கொண்டு. அதனால இந்த பயானோட மனஸ்தாபம் ஏற்படு, கோபங்கள் வரும், ஆத்திரங்கள் வரும், எங்களுக்கு உள்ளங்கள் பிரித்து இருக்கேன். அது மனுஷன் தானே, நாங்கள் மலக்குமாறு இல்லை, அது நடக்கே. அதனால இந்த ரமதான் ஏற்றுக்கொள்ளப்படணுமா, இந்த ரமதான்ல கேட்கிற துவா கபூலாகணுமா, இந்த ரமதான்ல செய்யற அமல்கள் முதல் வாரத்துக்கு அங்கால மேல போகணுமா, உங்களுக்கு ரமலானுடைய பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கணுமா, கட்டாயம் குடும்ப உறவை நாங்க சீராக்கிறோம். ரசூலுல்லாஹி எல்லாரும் சொன்னாங்கன்னா, குடும்ப உறவை துண்டிச்ச ஒருவர் இது போன்ற, இது அல்லாஹ்வோட ரஹ்மத் இறங்குற மஜ்லிஸ், இப்படியாப்பட்ட கூட்டத்துல குடும்ப உறவை துண்டிச்ச ஒருவர் இருந்தாலும் அவரின் காரணமாக அந்த கூட்டத்துக்கே ரஹ்மத் இறங்காது. லா தன்சிலு ரஹ்மத்து அலா கௌமின் ஃபீ காத்திஉ ரஹீம். உறவை துண்டித்தவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய ஒரு மஜ்லிஸில் இருந்தால் அவரின் காரணமாக அந்த கூட்டத்துக்கே ரஹ்மத் இறங்காது. அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால அவங்க பேச காட்டி இவங்க பேச காட்டி இங்க வாழும், நானத்தானே அவன் தானே என்னோட வந்து பேசுவோம், நான் மூத்தவன் தானே, நான் அவனோட வயசு கூட்டினவன் தானே, நான் அவளோட வயசு கூட்டினவன் தானே, நான் தாத்தா தானே, அதெல்லாம் பார்க்க தாத்தா கிட்ட எல்லாம் சுருட்டி மூலையில வச்சுட்டு இப்ப நாங்க மூத்தோம். அல்பாதி பிஸ்ஸலாம் வலிகுமினல் கிபர். யார் சலாத்தை ஆரம்பிக்கிறாரோ அவர் பெருமையிலிருந்து நீங்கியவர் என்று சொன்னாங்க. முதலாவது சலாம் சொன்னவர் முதலாவது சொர்க்கம் போவார் என்று சொன்னார். அதனால அவங்க வரட்டும், பேசுறதுக்கு கரைக்கு இருக்காம, எங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களோட ஒரு மனஸ்தாபம் இருக்குது, ஒரு காணி பிரச்சனையா இருக்கும், அல்லது ஒரு எல்லையிட பிரச்சனையா இருக்கும், அல்லது ஒரு சந்தி பிரச்சனையா இருக்கும், ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையா இருக்கும். இந்த துணியாட முசீபத்தால தான் இந்த உள்ளங்கள் பிரியுது. உள்ளங்கள் பிரியறது மெயின் காரணமே துனியா தான். அதனால மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதை இதையோட நாங்கள் அவசரமா முயற்சி நேரடியா போயிட்டு சந்திச்சு சலாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். அப்படியே நான் போன்லையாவது பேசி கதைச்சு தொடர்பு சீராக்கிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் தேவையானது. மன்னிப்பு கேட்கவும், யாராவது இருந்த மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்கவும். சிலவங்க மன்னிக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், இவர் அவருக்கு சொல்றாரு, அல்லாஹ் இவரை பார்த்து சொல்லுவார், நானும் உடைய மன்னிக்க மாட்டேன். எப்படி இருக்குது? அடியான மன்னிக்கலைன்னா ரப்பு இவரை மன்னிக்க மாட்டார். அதனால எங்களுக்கு ரப்போட மன்னிப்பு தேவை, அல்லாஹ்வோட ரஹ்மத் பரக்கத் எங்களுக்கு தேவை. நாங்க தாராளமா மன்னிப்போம், அல்லாஹ்வுக்காக மன்னிப்போம், அல்லாஹ்வுக்காக பணிஞ்சு போவோம். யார் தன்னை அல்லாஹ்வுக்காக தாழ்த்தி கொள்வாரோ அல்லாஹ் உயர்த்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தாராளமா
சொன்ன மாதிரி இந்த ரமதானுடைய காலத்துல தான தர்மங்கள் எங்களை வீட்டுல ஒரு 3-4 ஐட்டம் செஞ்சிருப்போம். நோம்பு தொடக்க அதுல ஒவ்வொன்றை எடுத்து ஒரு பக்கத்து வீடு இருக்கும், விதவைகள் இருக்கிறாங்க, அநாத பிள்ளைகள் இருக்கிற உடுவல் இருக்கு, எவ்வளவு ஊர்ல கஷ்டவாதிகள் இருக்கிறாங்க. சிலவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க, யார்கிட்டையும் கையேந்திர பழக்கமே இல்லை, கஷ்டத்தோட பல்ல கடிச்சு கொண்டு கனாயத்தை வாழ்க்கைய போக்குறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்படியா ஒருத்தவங்களை தேடி தேடி கொடுங்க. கேட்டு எடுக்கிறவங்க எப்படி எடுத்து கொள்வாங்க? கேட்டு எடுக்கிறவங்க என்கிட்ட வருவாங்க, நான் கொடுக்காட்டி அவர்கிட்ட போவாங்க, கொடுக்காட்டி 3வது நாட்கள் வீட்டு எப்படியா கட்டி கொள்வாங்க. ஆனா கேட்காத ஒரு கூட்டம் இருக்குது ஊர்லையும் குடும்பங்கள்லையும் சொந்த பந்தங்களையும். அவங்களை நல்லா விளங்கி அவங்களுக்கு தாராளமா கொடுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்வான். பூமியினுடைய ரிஸ்க்ல பரக்கத் செய்யப்படுது ரமதானுடைய மாதத்துல அப்படி சொன்னாங்க. எனவே மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல எங்களை இந்த ரமதானுடைய மாதம் குறிப்பாக ரமதான்ல பொதுவாக பரலான தொழுகைய ஆண்கள் இமாம் ஜமாத்தோடே தான் தொழும், பெண்கள் வீட்டுல தான் தொழும். பெண்களுக்கு ஆக சிறந்த இடம் தொழுகைக்கு வீடு தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பள்ளிக்கு வர 7 ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் நிலைமை சூழல் எல்லாம் உங்களுக்கு தெரியும், விளக்கமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவங்க வீட்டிலே தொழுது. பாங்கு சொல்லப்பட்ட உடனே வீட்டுல பெண்கள் தொழுவாங்க. பாங்கு சொல்லப்பட்ட உடனே அது பாங்குக்கு முந்தையே ஆண்கள் இமாம் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வந்து பாங்கோட இமாம் ஜமாத்தோட சுண்ணத்துக்கு பின்னால முழுமையா கலந்து இமாம் ஜமாத்தோட தொழுறது தனிய தொழுதோட 27 மடங்கு சிறப்பு. அதனால இமாம் ஜமாத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்துவோம். அதே போல எங்களை முன்பின் சுண்ணத்தை